பிராண சிகிச்சை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு அவங்க குணமா இருக்காங்க, ஸோ நீங்க ஹேண்டில் பண்ண அந்த கேசஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் தான். நம்ம ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சது. ஓகே. சின்ன சின்ன வியாதியில இருந்து எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஃபீவர், சாதாரணமான ஃபீவர்ல இருந்து வலி, மூட்டு வலி, கை வலி, கால் வலி அந்த மாதிரி இதுல இருந்து பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷருக்கு பண்ணியிருக்கிறோம், சுகர் பேஷண்ட்ஸுக்கு பண்ணியிருக்கிறோம். நான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒற்றை தலைவலி ஒருத்தவங்களுக்கு மிராக்குலஸாக ஒரே ஹீலிங்கில் அவங்களுக்கு குணமாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேன்சர் பேஷண்ட், அவருக்கு ஸ்டமக்கில் ஃபுல்லாக ஒரு லைனிங் மாதிரி வந்திருந்தது, கேன்சர் க்ரோத் ஆகிருந்தது. ஸோ அவருக்கு ரொம்ப வயசானவர் வேறு, 76 இயர் ஓல்டு. அவங்களுக்கு ஒரு 4 months ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். டாக்டர்ஸ் சொல்லியிருந்ததுபடி அவங்க ஒரு டாக்டரோட ஃபாதர் அவங்க. ஸோ டாக்டர்ஸோட இதுபடி அவங்க 1 or 2 months தான் ஹி வில் லிவ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ ஆஃப்டர் இந்த 4 months அவங்க போய் அவங்க செக் பண்ணும்போது சின்ன ஒரு மைக்ரான் லெவல் கூட க்ரோத் இல்லை, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் நீங்க கிளியர் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்க மேல வந்துடாதாங்க? இல்லை, அதுக்கு அதாவது டெக்னிக்கலாகவே அதை எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணணும், எங்களுக்கு வராமல் எப்படி க்ளீன் பண்ணணும், ஒரு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட அது எப்படி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் எல்லாமே அந்த இதுலேயே வந்துடும். 7 steps அவ்வளோதான். அந்த 7 டெக்னிக்லேயே எல்லாமே அடங்கிடும். க்ளீன் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு க்ளீன் பண்ணுறது மாத்திரம் இல்லை, எங்களுக்கும் எப்படி க்ளீன் பண்ணி நாங்கள் கேஷ் லாவேஜ் ப்ரிவென்ட்டுக்காக பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் டெக்னிக்கும் அதுலேயே வந்துடும். ஓகே. ஒவ்வொரு ஃபேமிலிலையும் வந்து ஒரு பிராணிக் ஹீலர் இருக்கிறது நல்லது. மாஸ்டரோட குறிக்கோளே அதுதான். ஒரு ஆள் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒருத்தர் வந்து பிராணிக் ஹீலராக இருந்தால் கூட இந்த உலகம் வந்து வில் பி a heaven to live அப்படின்னு. ஓகே. இப்போ அலோபதி டாக்டர்ஸ்லாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க? நிறைய டாக்டர்ஸ் பிராணிக் ஹீலர்ஸாக இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய டாக்டர்ஸ் பிராணிக் ஹீலர்ஸாக இருக்காங்க. ப்ளஸ் அவங்க நிறைய ரிசர்ச், மாஸ்டரோட ஒர்க் வந்து நிறைய ஒர்க்குக்கு ரிசர்ச் ஓரியன்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரிசர்ச் ஒர்க்குக்கும் அவங்க எல்லாம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் ஆல் ஓவர் 120 கண்ட்ரீஸில் போயிட்டு இருக்கு, பிராணிக் ஹீலிங் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நம்ம இந்தியாவில் ரிசர்ச் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பெங்களூரில் ராமையா ஹாஸ்பிட்டல்னு இருக்குது. அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஹார்ட் பேஷண்ட்டுக்கு எப்படி ஹீலிங் கொடுக்கறது, அது ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஆக்சுவலி கொலாட்ரல் ஆர்டரிஸ் டெவலப் ஆனது கூட பார்த்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வெப்சைட்லலாம் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம், நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இந்த பிராண சிகிச்சை கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இப்போ நாங்களாம் வந்து ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு இதுதாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? இதுதான் ரெக்குவயர்மெண்ட், இந்த மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும்தான் யாரெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க? ஓகே. 16 இயர்க்கு மேலே இருக்கிற எல்லாருமே, எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாருமே பிராணிக் ஹீலிங் கற்றுக்கலாம். நம்ம வாசிச்சு அதை புரிஞ்சுட்டு அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே பிராணிக் ஹீலிங் கற்றுக்கலாம். ஸோ உங்களோட ஃபவுண்டர் அண்ட் மாஸ்டர் வந்து சிவா காக்ஸே அப்படின்னு. ஷோவா காக்ஸோய். அவங்க பிலிப்பைன்ஸ் அண்ட் சைனீஸ் பை பர்த். பிலிப்பைனில் இருந்தாங்க அவங்க ஒரு கெமிக்கல் இன்ஜினியரும் கூட. ஸோ அவங்களோட இது எல்லாமே ரொம்ப சயின்டிஃபிக்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ அசச் ஹி இஸ் அ சயின்டிஸ்ட். ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஒர்க்குமே சயின்ஸ் பேசிஸில் தான் ரிசர்ச் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ ஹி இஸ் நோ லாங்கர் ஹி இஸ் இன் பாடி. 2007 ஹி லெஃப்ட் த பாடி. உலகம் முழுக்க இந்த சிகிச்சை எங்கெல்லாம் இருக்கு மேம்? 5 கான்டினென்ட்லேயும் கம்ப்ளீட்டாக இருக்குது. 120 கண்ட்ரிஸ் வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. யூஎஸில், யூகேல, ஆஸ்திரேலியா, நேம் இட் அட் இஸ் தேர். இப்போ இது வந்து வெரி வெல் ஆர்கனைஸ்ட் ஆக்சுவலி. இப்போ வேர்ல்டு பிராணிக் ஹீலிங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது மணிலாவில் இருக்குது. ஏன்னா அங்கே தான் மாஸ்டர் ஆஃபீஸ் ஆரம்பிச்சது. மணிலாவில் இருக்குது. மற்ற ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்தந்த கண்ட்ரியில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில்னு எடுத்துட்டிங்கன்னா பெங்களூரில் நம்மளோட ஆல் இண்டியா பிராணிக் ஹீலிங் ஃபவுண்டேஷன் இருக்குது. அண்ட் இப்போ நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குதுன்னா அதுக்கு ஸ்டேட் ஃபவுண்டேஷன்ஸும் இருக்குது. எனக்கு ஒரு டவுட் மேம், இப்போ ஒவ்வொருத்தரை சுற்றியும் ஒரு ஆரா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் இருக்கேன், என்னை சுற்றி ஒரு ஆரா, சரி ஓகே. இப்போ குமார்னு ஒருத்தன் இருக்கான், அவனை சுற்றி ஒரு ஆரா இருக்குது. அவன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஆரா வந்து எங்கே போகுது, என்ன ஆகுது?
டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும். இந்த உடல் என்ன ஆகும்? ஆனா அந்த சோல்ன்ற விஷயம் எனர்ஜி சோல் வேற, இந்த ஒளி உடல்ங்கிறது வேற. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது நீங்க. சோல்ங்கிறது ஆன்மா இல்லையா, அந்த ஆன்மாவோட வெஹிக்கிள் தான் இந்த உடல் எல்லாமே. ஸோ ஆன்மா வேற, நீங்க சொல்ற இந்த எனர்ஜி பாடி அப்படிங்கிறது வேற. ஓகே. ஸோ ஒருத்தன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி, அந்த பிராணசக்தி ஃபுல்லா டிஸ்இன்டெகிரேட் ஆகி என்வாயர்மெண்ட்ல நம்ம சுற்றுச்சூழல்ல தான் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. சுத்திட்டு இருக்கோம் இல்ல, செதஞ்சு போனதுக்கு அப்புறம் எப்படி சுத்திட்டு இருக்கோம்? செதஞ்சு போயிடும். ஓகே. அப்போ நீங்க உங்களோட கருத்துப்படி இந்த ஆவிகள் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆவிகள் இருக்கு அப்படின்னா எப்படின்னா, ஆக்சுவலி இந்த எனர்ஜி பாடி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது ஒரு லெவலுக்கு செதஞ்சு போறதுக்கு இப்போ சில பேர் ஏர்லி சடன் டெத் இந்த மாதிரிலாம் ஆறது உண்டு. அப்போ அந்த எனர்ஜி பாடி ஈஸியா டிஸ்இன்டெகிரேட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் அந்த இதுல இருக்கிறத வந்து ஆவிகள் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த வேற சில லெவல் ஆஃப் ட்ரூத்ஸும் இருக்குது. அது இங்க பிராணி ஃபீலிங் கூட அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிராண நம்ம அந்த ஒளி உடல் சொல்றதுக்கும் நம்ம அதுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. அப்ப அந்த பிராணி ஹீலர்ஸ் எல்லாரும் வந்து கடவுள் மாதிரின்னு சொல்லலாமா? எல்லாருமே கடவுள் தானே எல்லாருக்குள்ளே. ஏன்னா இப்போ நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிற யாருக்கும் எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாரு, எல்லா காட் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் காட் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துலயும் காட் இருக்குதுன்னா எனக்குள்ளயும் காட் இருக்கணும், உங்களுக்குள்ளயும் காட் இருக்கணும் இல்லையா? இப்போ அலோபதியில வந்து நிறைய நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சில டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டா. அந்த மாதிரி இதுல சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கா? ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நேச்சுரலா இருக்கிற ஒரு எனர்ஜியை அவங்களுக்கு கொடுத்து இந்த உடம்பு வந்து தன்னையை குணப்படுத்திக் கொள்கிற ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை தான் நம்ம அதிகப்படுத்துறோம். அந்த எங்கெங்க எனர்ஜி வந்து ஸ்டாக்னண்டா இருக்கோ, எங்கெங்க தேங்கி இருக்கோ, எங்கெங்க பற்றாக்குறை இருக்கோ, அந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா அந்த எனர்ஜி நம்ம இந்த சக்தியை கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்க உடம்பு இன்னும் கொஞ்சம் வேகமா குணமாகிக்கிற ஒரு தன்மையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதனால இந்த சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்க சைடு எஃபெக்ட் பத்தி மருந்துல பேசினதுனால ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மருந்துல இருக்கிற சைடு எஃபெக்டை கூட நம்ம கிளன்சிங் மூலமா, நம்ம பிராண சிகிச்சை மூலமா எடுத்துட்டு அந்த மெடிசனை சாப்பிட முடியும் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பண்ணின ஒரு ட்ரீட்மெண்ட்ல ஒரு யூஸ்வலா அந்த கீமோதெரப்பி பண்ணுவாங்க இல்லையா, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அந்த கீமோதெரப்பினால வர எஃபெக்டே ரொம்ப ஜாஸ்தி, அதோட சைடு எஃபெக்டே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த கீமோதெரப்பியை கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் இல்லாம நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க அவங்க. ஓகே. ஸோ இதுக்கு ஆக்சுவலி எப்படின்னா, இது நாங்களும் பண்ணியிருக்கிறோம், நிறைய அதோட ரிசல்ட் பார்த்துருக்கோம். சூப்பர் பிரெயின் யோகான்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சூப்பர் பிரெயின் யோகாங்கிறது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது நம்ம தோப்புக்கரணம்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அதுதான் சூப்பர் பிரெயின் யோகாங்கிறது. ஆனா எந்த மெத்தட்ல பண்ணணுமோ அந்த மெத்தட்ல, கரெக்ட் மெத்தட்ல செய்யறோம். நம்ம நிறைய போட்டிருக்கோம் மேம் இந்த மாதிரி தோப்புக்கரணம். ஆமா, நீங்க இந்த நிறைய போட்டுக்கிறீங்க. ஆனா இந்த சூப்பர் பிரெயின் சூப்பர் பிரெயின் யோகா அப்படிங்கிறது வந்து தோப்பகரணம் தான், பட் ப்ராப்பர் மெத்தட்ல செய்யறது. இதுல பண்ணும்போது என்ன, நீங்க செய்யற மாதிரி 50 தடவை 100 தடவை அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் 7 டைம்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் லேட்டர் நிறைய நாள் செய்யறதுக்கு அப்புறம் 14 டைம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட்ல இனிஷியலா ஆரம்பிக்கும் போது 7 டைம்ஸ் தான் பண்ண முடியும். இதுல எப்படின்னா ஆக்சுவலி இதுல நிறைய எனர்ஜி பேஸ்டு தான், கம்ப்ளீட்டா இட் இஸ் சயின்டிபிக் ஒன். இந்த பிரெயின்ல இருக்கிற பிரெயின் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஞாபக சக்தி வர்றதுக்கு, ஃபோக்கஸ் வர்றதுக்கு, கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப உதவி பண்ற ஒரு பயிற்சி இது. இது இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ் மாஸ்டர் வந்து நிறைய 3 டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ்ல, ஆஸ்திரேலியால, இந்தியால, இன்னொரு யூஎஸ்ல நினைக்கிறேன், அங்கெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணி சயின்டிபிக் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பிரெயின் யோகான்னு புக்கே இருக்குது, மாஸ்டர் புக்கே இருக்குது. அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல ஃபுல்லா அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அதோட ரிசல்ட்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறதுக்கு வந்து நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, இதெல்லாம் நம்பவே, இதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றவங்களையும் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து. ஆமா, நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்மிட் பண்ணணும்ல, அவங்கள வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நம்பிக்கைங்கிறது வேற விஷயம், தெரிஞ்சுக்கணுங்கிறது வேற விஷயம். இப்போ நம்பிக்கை இல்லை அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு போறவங்க வேற. எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி, நான் அப்படிதான் உள்ள போனேன் இல்லையா. நம்பிக்கை எங்களுக்கு வந்து சயின்டிபிக்கா பார்க்கும்போது இவங்க கையை எப்படி எப்படி ஏதோ பண்ணாங்க, இது எப்படி சரியாகும், இது எப்படி சரியாகுதுன்னு எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி எங்களால் அதை
சரியாகி வழியே இல்லை, கஷ்டம் குறையுது அப்படின்னு தெரிஞ்சுமே எங்களால நம்ப முடியாம இருந்தது. அப்போ லாஜிக் மைண்ட் இஸ் ஒர்க்கிங். இது வந்து தப்பு இல்லை, நீங்க வந்து கொஸ்டின் பண்றதுல தப்பே கிடையாது. ஆனா பிளைண்டா என்ன அது நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட போய் பார்க்கணும், போய் அது என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட்டை அன்பயஸ்டா செய்து பார்க்கணும். செய்யும் போதே இது ரைட் தானே அல்லது இவங்க சொல்றதுனால செய்யுது அப்படின்னு இல்லாம அன்பயஸ்டா யூ ஷுட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப். நமக்கே நம்மளே இதாக இருந்துட்டு ஜட்ஜா இருந்துட்டு நம்ம அவங்க சொல்றது எல்லாமே செய்து பார்க்கும்போது தெரியும் நமக்கு, ஓ இது இவ்வளவு தூரம் இருக்கு. ஏன்னா நிறைய பேரை இன்க்ளூடிங் மீ, மை காட் இவ்வளோ நமக்குள்ள இருக்கா, நானா இது செய்துட்டு இருக்கிறேன், எனக்குள்ள இவ்வளோ இது இருக்குது அப்படின்னா ஈச் ஒன் இஸ் பவர்ஃபுல். ஒவ்வொருத்தரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள். நமக்குள்ள இருக்கிற அந்த பவர் வந்து நமக்கே தெரியாம இருக்கு. உணரும் போது இவ்வளவும் இருக்கு நமக்கு, நம்மளால இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு உணரும் போது ஒரு பெரிய விஷயம் அது. அதாவது ஒருத்தர் வந்து இப்போ பிராணிக் ஹீலிங்ல வந்துட்டாங்க, பயங்கரமா கத்துட்டு இருக்காங்க. நடுவுல வந்து அவருக்கு என்னைக்காச்சும் இந்த மாதிரி இல்லப்பா இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, நான் தான் வந்து நம்பிட்டு வந்துட்டேன் அப்படி விட்டுட்டு போனவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? அதை கேட்கறது தப்பு தான், பட் அந்த மாதிரி இருந்து தப்பு இல்லை, நீங்க கேட்கறது தப்பு இல்லை. அந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் போனவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா இனிஷியல் வந்துட்டு பேசிக் லெவல்ல வந்துட்டு இப்போ நம்ம சொல்லி கொடுக்கறத எல்லாமே சரியா பண்ணாம இருந்து, ஆனா இதுல ஒண்ணும் இல்ல நீங்க இருக்குன்னு சொல்றீங்க இல்ல அப்படின்னு சொன்னவங்க 1-2 பேர் இருக்கிறாங்க. நான் கண்டிப்பா கிளாஸுக்கு வரும், என்ன ஃபேமிலியோட வந்துடுறேன், காசு கண்டிப்பா வாங்கிருங்க. அப்படியே மேம் ஃப்ரீ சூரிய வணக்கம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஆக்சுவலி பணம் கொடுத்து பண்ணனாதான் நமக்கே நல்லது. கேட்டுக்கமா. ஓகே மேம், இப்போ நீங்க வந்து ஒரு பிராணிக் ஹீலரா நம்ம மக்களுக்கு வந்து என்ன அறிவுரைகள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? அறிவுரை சொல்ற அளவுக்குலாம் இல்லைங்க, ஆனா ஷேர் பண்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை. பிளஸ் இது எல்லாருக்கும் நல்லபடியா போய் சேர்ந்து ஆகணுமே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தினால நான் வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் பிராணிக் ஹீலரா ஆயிட்டாங்க அப்படின்னா உண்மையான பிராணிக் ஹீலரா, சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லை, வந்து அதோட வேல்யூவை புரிஞ்சுட்டவங்க தனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. நிச்சயமா வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் பிராணிக் ஹீலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த ஹோல் ஃபேமிலியுமே பிராணிக் ஹீலர் ஆயிரும், அவங்களை சுற்றி இருக்கிற சுற்றங்கள் எல்லாமே பிராணிக் ஹீலர் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம சூரிய வணக்கம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஓகே, சூரிய வணக்கம் ரொம்ப ஹோம்லியாக ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க. அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் அட் ஹோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல நிகழ்ச்சிகள் கொடுக்கணும் நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் விஷயங்கள் மாத்திரம் கொடுக்கணும் அந்த காலையில் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் நான். ஸோ இந்த இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறது நல்லபடியாக ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, பிராண சிகிச்சை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருமே தயவுசெய்து வந்து ஹைட்டாக வளரணும் இல்லை குறுக்க வளரணும் அப்படின்னு நினைக்காம உங்களோட ஆரா வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாரியிலலாம் 1 family 1 child அப்படின்றத தூக்கிட்டு 1 family 1 பிராணிக் ஹீலர் அப்படின்னு. சூப்பர் கார்த்திக், உங்களோட ஆராவை நீங்க நல்லபடியா வளர்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம எல்லாரும் ஜூட் ஆயிக்கலாம் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நமஸ்தே.